வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதன்கிழமை காலை பொழுது 16ஆம் திகதி 6ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இந்த நாளும் நல்ல நாளாக அமைந்திருக்கட்டும். விழித்திருப்போம், வீட்டில் இருப்போம், விலகி இருப்போம். அதுதான் இப்போதைய உலகத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக பின்பற்றுவோம். அத்தியாவசிய தவிர்க்க முடியாத சேவைகள் எதுவும் தேவைப்பட்டால் வெளியில் வருபவர்களும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது இந்த காலப்பகுதியில் எவ்வளவு முக்கியமானது என்று இப்போது நமக்கு புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காலை பொழுதில் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். மிக குறிப்பாக யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது, முற்பக்க மற்றும் உட்பக்கத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தொகுத்து தரலாம். நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டையும் இந்த காலை பொழுதில் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொண்டு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை மற்றும் உதயன் பத்திரிகை, தினக்குரல் பத்திரிகை, வலம்புரி பத்திரிகை, அது தவிர காலைக்கதிர் பத்திரிகை அச்சாகாமல் இணையதளத்தில் வெளிவந்திருக்கிறது. அதனை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். எனவே மொத்த செய்திகளை பார்க்கலாம். இப்போ மிக குறிப்பாக அரசுக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள், குறிப்பாக ஒரு பக்கம் அமெரிக்க காங்கிரஸ் வடகிழக்கு வந்து தமிழ் பேசும் மக்களினுடைய தாயக பூமி என்பதை அங்கீகரிக்கிறது. மறுபக்கம் ஐரோப்பிய யூனியன் இலங்கை தொடர்பான பல அழுத்தங்களை முன்வைக்க தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இல்லாதொழிப்பதற்கான முஸ்தீபுகள் தெரிகிறது, முன்னேற்பாடுகள் தெரிகிறது. அடுத்த பக்கம் இந்த பிடிஏ என சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம், இது குறித்து பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக மேற்கு நாடுகள் கவலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது இந்த புதிய அரசினுடைய தோற்றத்திற்கு பிறகு அதனை மீண்டும் கையில் எடுக்கிறது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்குவது என்று சொன்னால் சில நிபந்தனைகளை இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முன்வைத்திருக்கின்றன. அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அவ்வாறாக முன்வைக்கப்படுகின்றவற்றில் இன நல்லிணக்கம், சட்டத்தின்படியான ஆட்சி, மனித உரிமைகளை பேணுதல், இவ்வாறான பல விஷயங்களை முன்வைக்கிறார்கள். எனவே இவற்றை சரி செய்யாமல் நாங்கள் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தருவது குறித்து மீள ஆராயப் போகிறோம் என்று அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை 2015ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலும் கிடைக்கவில்லை. அவ்வாறான ஒரு வரிச்சலுகை கிடைக்கும் போது ஏற்றுமதி தொடர்பான பல முன்னேற்றங்களை பெற முடியும். அது தவிர கணிசமான வருமானத்தை தேக்கி வைத்துக் கொள்ள முடியும் ஒரு வரிச்சலுகை கிடைக்கும் போது. அது ஒரு உண்மையிலேயே நாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக அமைந்திருந்தது. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஓரளவுக்கு மனித உரிமைகள் மற்றும் அந்த நல்லாட்சி என்ற சொற்பதம் இருந்ததன் காரணமாகவோ அல்லது மேற்குலக நாடுகளுக்கு சார்பான ஒரு அரசு இருந்தது என்பதன் காரணமாகவோ ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மறுபடியும் வழங்கப்பட்டிருந்தது. இப்போது அது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசுக்கு இது ஒரு பெரும் நெருக்கடியான ஒரு காலகட்டம். இதன் அடிப்படையில் திடீரென்று நேற்றைய தினம் ஜனாதிபதி கூட்டமைப்பை சந்திக்கப் போகின்றார் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது. ஆரம்பத்தில் இதை பார்த்த பலருக்கு நகைச்சுவையாக இருந்தது. அது ஒரு பொய்யான செய்தியாக இருக்கலாம் என்று கூறப்பட்டது. ஆனாலும் கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் என்ற அடிப்படையில் மாண்புமிகு எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் நேற்று காலை பொழுதில் இதை அறிவித்திருந்தார். நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து இன்று மாலை பேசப் போகிறோம் என்று. ஆனால் வழக்கம் போலவே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அதிதீவிர போக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட தொடங்கியதன் காரணமாக நேற்று மாலை அந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று ரீதியாக கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் ஒரு 1950களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே ஒப்பந்தங்கள் கிழித்தெறிந்த விடயங்களுக்கு கிட்டத்தட்ட ஒப்பானதாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். காரணம், எத்தனை நாள் பேசினாலும் ஒரே ஒரு நாளில் ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்ட வரலாறெல்லாம் இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. அது பல உதாரணங்கள் இருக்கிறது. அவை ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பேச்சுக்கு அழைத்து திடீரென்று அதனை ரத்து செய்து காலவரையறை இல்லாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், தென்னிலங்கையினுடைய கடும் போக்காளர்கள் அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்பதுதான். ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வரிச்சலுகை பிரச்சனை, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அழுத்தங்கள், மேற்குலக நாடுகள் இலங்கையை மையப்படுத்தி கொடுக்கின்ற அழுத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து அடுத்த தராசிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசுவது என்றால் அது தமிழர் பிரச்சனை குறித்து பேசுவதுதான், அல்லது இனப்பிரச்சனை தீர்வுக்காக ஒரு பேச்சுவார்த்தை, புதிய அரசியலமைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் அது அமைய முடியும். இதை வைத்து சரி செய்யலாம் என்ற ஒரு முயற்சி நடந்திருக்கலாம். ஆனால் அதுவும் துரதிருஷ்டவசமாக இப்போது கால வரையறை இன்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
ஏதோ ஒன்று நினைத்து நடக்க எடுத்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்றாக முடிவடைந்திருப்பது போலவும் எங்களுக்கு தெரிகிறது. இது தவிர தொடர்ச்சியான கொரோனா மரணங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களையும் மையப்படுத்தித்தான் நாங்கள் இன்றைய பயணத்தடை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனை மையப்படுத்திய செய்திகளும் நிறையவே இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து இன்றைய பத்திரிகைகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க மற்றும் பிரதான செய்திகள், தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கூட்டமைப்பு சந்திப்பு இறுதி வேளையில் ஒத்திவைப்பு, தென்னிலங்கை அழுத்தங்களை அடுத்து இன்றைய பேச்சு ரத்தானதாக தகவல். இன்று புதன்கிழமை மாலை நடைபெறவிருந்த இந்த நேரடி பேச்சை திடீரென்று ஒத்திவைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் மரணம் அதிகரிப்பு, தொற்று குறைவு, நிலைமையை கட்டுப்படுத்த இன்னும் 3 வாரங்கள் செல்லும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி கருத்து என்ற ஒரு செய்தி. 55 பேர் மரணம் என்ற ஒரு செய்தியும், 2275 பேருக்கு கொரோனா, முல்லைத்தீவில் குண்டுவெடிப்பு, பெண்ணொருவர் படுகாயம், 2 வயது குழந்தைகள் உட்பட வடக்கில் 42 தொற்றாளர்கள், மக்களின் அதிகரித்த நடமாட்டத்தால் பயண கட்டுப்பாடு நீடிக்கப்படலாம், இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரிக்கை. கோதுமை மாவின் விலையை அதிகரித்தது பிரீமா நிறுவனம், வெதுப்பக உணவு வகைகளின் விலைகளும் உயர்வடைந்தன. மனித உரிமைகள் பேரவை அமர்வில் சீனாவின் சேவையை மறக்க முடியாது, சீன கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டு விழாவில் பிரதமர் என்ற ஒரு செய்தி. கொரோனா செய்திகளுக்கு முன்பதாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்திகளை பார்த்துவிடலாம். ஜனாதிபதி கூட்டமைப்பு சந்திப்பு இறுதி வேளையில் ஒத்திவைப்பு, தென்னிலங்கை அழுத்தங்களை அடுத்து இன்றைய பேச்சு ரத்தானதாக தகவல். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் இடையில் இன்று புதன்கிழமை மாலை நடைபெறவிருந்த நேரடி பேச்சு இறுதி நேரத்தில் காலம் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த பேச்சு எப்போது நடைபெறும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என கூட்டமைப்புக்கு நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பை உருவாக்குவது குறித்து இந்த சந்திப்பின் போது ஆராயப்படவிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் நேற்று காலை அறிவித்திருந்தார். இன்று மாலை 4 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பேச்சு நடைபெற ஏற்பாடாகி இருந்தன. கூட்டமைப்புடனான பேச்சு குறித்த விவரம் வெளிவந்ததால் தெற்கில் ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை அடுத்தே அதனை ஒத்திவைக்க முடிவை எடுத்திருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. கனடா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவற்றிடமிருந்து அண்மை காலத்தில் உருவாகியிருந்த அழுத்தங்களை அடுத்தே கூட்டமைப்புடன் பேசுவதற்கு அரசாங்கம் முன்வந்தது என்றும் இந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்திருந்தன. இருந்தபோதிலும் தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறான பேச்சு ஒன்றை தென்பகுதியில் உள்ள கடும் போக்காளர்கள் விரும்பவில்லை என தெரிகின்றது. இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை இன்று நேரில் சந்தித்து பேச்சு நடத்துவார் எனவும், கூட்டமைப்பின் தலைவருடன் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான மாவை சீனாதிராஜா, செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரனும் கலந்து கொள்ள உள்ளனர் என்று முதலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்புக்கான அழைப்பை ஜனாதிபதி செயலகம் 1 வாரத்துக்கு முன்னரே அனுப்பியிருந்த போதிலும் இது தொடர்பான செய்தி இரு தரப்பினரால் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. நேற்று காலை சந்திப்பு குறித்த தகவல் ஊடகங்களில் வெளியானதை அடுத்தே தென்பகுதியிலிருந்து அழுத்தங்கள் அதிகரித்தன என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு இடையே நாளை, அதாவது இன்று புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவிருந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளது. கூட்டம் தொடர்பான புதிய திகதியும் நேரமும் பின்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவில் குண்டுவெடிப்பு, பெண்ணொருவர் படுகாயம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இரணைப்பாலை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வயோதிப பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். அதன் பிறகு அவர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். காணியில் இருந்த குப்பைகளை கூட்டி நெருப்பு வைத்த போது அதிலிருந்து குண்டு வெடித்ததில் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. அம்மன் கோயில் வீதி 5ஆம் வட்டாரம் இரணப்பாலை புதுக்குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் 64 வயதுடைய இந்திரன் மரியரத்னம் எனும் பெண்ணே படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். சம்பவ இடத்துக்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். குறித்த பகுதியில் வேறு வெடிபொருட்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பிலும் அவர்கள் ஆராய்ந்தனர். கோதுமை மாவின் விலையை அதிகரித்தது பிரீமா நிறுவனம், வெதுப்பக உணவு வகைகளின் விலைகளும் உயர்வடைந்தன. இலங்கையின் முன்னணி கோதுமை மா விற்பனை நிறுவனமாகிய பிரீமா தனது உற்பத்தி கலவையில் ஒன்றாகிய மில்க் பிராண்ட் என்ற மாவின் விலையை ₹3.50 அதிகரிப்பதாக அறிவித்துள்ளது.
நேற்று தொடக்கம் இந்த விலை அதிகரிப்பு அமலில் உள்ளது எனவும் அந்த நிறுவனம் அறிவிக்கிறது. அதன் அடிப்படையில் 50 கிலோகிராம் பிரீமா மில்க் பிராண்ட் மாப்பொதியின் விலை 4175 ரூபாயாகவும், ரொட்டி செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் கோதுமை மாவின் விலை 4 ரூபாயாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்படுகிறது. மில்க் பிராண்ட் என்ற மாப்பொதி அதிகமாக வெதுப்பகங்களால் கொள்வனவு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க, பான் தவிர்ந்த ஏனைய அனைத்து வகையான வெதுப்பக பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக பேக்கரி உரிமையாளர்கள் விலையை அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தனா தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அனைத்து பேக்கரி வகை பொருட்களும் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பேக்கரி வகை பொருட்களும் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு முக்கியமான விடயம், பான் தவிர்ந்த என்ற ஒரு செய்தி நேற்றைய தினம் சென்றிருந்தது. அது குறித்த விஷயங்களையும் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும். கொரோனா செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 55 பேருடைய மரணங்கள் நேற்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் நேற்று முன்தினம் மரணமாகினர் என சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மிக குறிப்பாக அதனுடைய பணிப்பாளர் தான் இவற்றை உறுதி செய்கிறார். இதன் மூலம் இலங்கையில் கொரோனாவினால் பலியானவர்களின் எண்ணிக்கை 2315 அதிகரிக்கிறது. மரணமானவர்களில் 22 பேர் பெண்கள், 33 பேர் ஆண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 30 வயது முதல் 59 வயதிலான 11 பேர் எனவும், 44 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மரணம் அதிகரிப்பு, ஆனால் தொற்று குறைவு. நிலைமையை கட்டுப்படுத்த இன்னும் 3 வாரங்கள் செல்லும். ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி கருத்து வெளியிடுகிறார். இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துள்ள போதிலும் உறுதிப்படுத்தப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதாக அவர் கூறுகிறார். எனவே நாட்டில் தற்போது உள்ள கொரோனா தொற்று நிலைமையை கட்டுப்படுத்த இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் செல்லும். இவ்வாறு சுகாதார சேவைகள், தொற்றுநோய் மற்றும் கொரோனா நோய் கட்டுப்பாடு ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவிக்கிறார். ராகம போதனா வைத்தியசாலையில் வைத்து ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டில் இப்போது பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களின் கருத்துப்படி இது தேவையானது மற்றும் மிகவும் நல்லது. ஆனால் நாட்டு மக்களுக்கு இதனால் பல சிரமங்கள் உள்ளன. எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்கும் போது இவ்வாறு சிக்கல்கள் தோன்றும் என்றும் தெரிவித்திருந்தார். அதற்கு கீழேயே மக்களின் அதிகரித்த நடமாட்டத்தால் பயண கட்டுப்பாடு நீடிக்கப்படலாம். இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரிக்கிறது. நாட்டில் தற்போது கட்டுப்பாடுகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் பயண கட்டுப்பாடுகளை மேலும் நீடிக்க வேண்டி ஏற்படலாம் என்று இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவிக்கிறது. இதனை அந்த சங்கத்தினுடைய வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன தெரிவித்திருந்தார். சமூகத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளமையினால் அமுலில் உள்ள கட்டுப்பாடுகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்ற குழப்பம் எழுந்துள்ளது எனவும் அவர் ஊடகங்களிடம் கூறினார். தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டால் மீண்டும் கொரோனா தொற்று சடுதியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே பயண கட்டுப்பாட்டை கடுமையாக்கி தேவையற்ற நடமாட்டங்களை குறைப்பதோடு கண்காணிக்கவும் வேண்டும். இலங்கையில் தினசரி தொற்று எண்ணிக்கை 2000-ஐ விடவும் அதிகமாக பதிவாகி வரும் நிலையில் நாடு ஆபத்தான கட்டத்தில் இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. நாட்டில் தொற்று நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் அனைவரும் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரெண்டு வயது குழந்தைகள் உட்பட வடக்கில் 42 தொற்றாளர்கள். கரவட்டியில் 2 வயது குழந்தைகள் 2, முல்லைத்தீவில் 2 வயது குழந்தை 1மாக நேற்று வடக்கு மாகாணத்தில் 42 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். அவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 41 பேர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களின் PCR பரிசோதனை முடிவுகள் நேற்று வெளியாகின. இதில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 486 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்து 25 பேருக்கு தொற்று இனம் காணப்பட்டது. உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 9 பேர், அதில் 6 மற்றும் 12 வயதுடைய சிறுவர்கள் 9 வயதுடைய சிறுமியும் உள்ளடக்கம். தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 9 பேர், யாழ் சிறைச்சாலையில் 2 பேர், யாழ் போதனா வைத்தியசாலையில் 3 பேர்,
நொதன் சென்ட்ரல் தனியார் மருத்துவமனையில் ஒருவரும் அடங்குகிறார். இதேவேளை முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 வயது ஆண் குழந்தை ஒன்றும் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 144 பேருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 17 பேர் தொற்றாளர்களாக உறுதிப்படுத்தப்பட்டனர். இதில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 9 பேர், கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 8 பேர், 2 வயது குழந்தைகள் 2 உள்ளடங்குகின்றனர். மனித உரிமை பேரவை அமர்வில் சீனாவின் சேவையை மறக்க முடியாது, சீன கம்யூனிஸ்ட் கட்சி 100 விழாவில் பிரதமர் தெரிவித்தார் என்ற செய்தி. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கையின் சுதந்திரத்திற்காக சீனா செய்த சேவையை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு விழாவில் நேற்று மாலை காணொலி தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் உரையில் சில முக்கிய அம்சங்கள் ஈழநாடு பத்திரிகை முழுமையாக வெளியிட்டிருக்கிறது. சீனாவின் எழுச்சியை அடிப்படையாக கொண்டே இந்த நூற்றாண்டில் ஆசியாவின் எழுச்சி இடம்பெறும் என்பது எம் அனைவரது நம்பிக்கையாகும். அந்த வரலாற்று வெற்றியை சீனாவிற்கு பெற்றுக் கொடுத்தது இத்தால் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1921ஆம் ஆண்டு 12 பேர் ஒன்றிணைந்து உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனாலேயே சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆசியாவிற்கே மிகப்பெரியதும் முக்கியமானதுமான கட்சி என்று நான் கூறுகிறேன். சீனா என்பது நாடு மட்டுமல்ல, சீனா என்பது மாபெரும் நாகரிகம். சீனா பல்வேறு நாடுகளால் படையெடுப்பிற்கு உட்படுத்தப்பட்டதே தவிர சீனா ஒருபோதும் பிற நாடுகள் மீது படையெடுக்கவில்லை. அத்துடன் உலகின் பெரும் தொகையான மக்கள் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை நம்பியுள்ள நாடு இதுவாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கையின் சுதந்திரத்திற்காக சீனா செய்த சேவையை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. கடந்த காலத்தில் பௌத்தமே சீனா மற்றும் இலங்கையை இணைத்தது. சுதந்திரத்திற்கு பின்னர் எங்களிடையே உறவை முதலில் கட்டி எழுப்பியது கம்யூனிஸ்ட் கட்சிதான். சீன கம்யூனிஸ்ட் கட்சி போலவே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இலங்கை நாகரிகத்தை அடிப்படையாக கொண்ட பல விடயங்களை மதிக்கிறது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர் மறைந்த SA விக்ரமசிங்க விவசாயத்தின் வளர்ச்சியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் முன்வைத்த நில்வலாகங்கை திட்டம் இடதுசாரி தலைவர் ஒருவர் விவசாயம் குறித்து முன்வைத்த மிக முக்கியமான திட்டமாகும். இத்தகைய கருத்துக்களை கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி காரணமாக சீனாவுடனான நமது கடந்த கால உறவை மேலும் வலுப்படுத்த முடிந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றிய அரசாங்கத்தின் கீழ் பிரிவினைவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரும் நமது சுதந்திரத்திற்காக சீன அரசாங்கம் செய்த தியாகங்களை நாங்கள் எப்போதும் பாராட்டுகிறோம். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றில் ஆசிய நாடொன்றின் சுதந்திரத்திற்கு இது மாபெரும் பங்களிப்பாகும் என பிரதமர் தெரிவித்திருந்தார். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகள். இது தவிர எரிபொருள் விலையை குறைப்பது தொடர்பில் அரசின் உயர்பீடம் பேச்சு அமைச்சர் நாமல் தெரிவித்தார் மற்றும் பிள்ளையுடன் குளத்தில் நீராடிய தந்தை மாயம். இது கிளிநொச்சி மலையாளபுரம் புது ஐயங்கன் குளத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாவட்குழியில் கொரோனா நோயாளர் பராமரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முக்கிய செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்குள் ஒரு விளம்பர இடைவேளை. மறுபடியும் இடைவேளை தொடர்ந்து காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக உதயன் பத்திரிகை கொஞ்சம் வித்தியாசமான தலைப்புகளுடன் வழக்கம் போலவே வெளிவந்திருக்கிறது. மாகாண அதிகாரங்களை பிடுங்கும் கொழும்பு அரசு, வடக்கின் 4 மாவட்ட மருத்துவமனைகள் உட்பட 9 மருத்துவமனைகள் மத்தி வசம் என்ற ஒரு செய்தி பிரதான செய்தியாக. சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்த தீர்மானம், தமிழ் கூட்டமைப்பு நடவடிக்கை. கீரிமலை ஜனாதிபதி மாளிகை சீனாவுக்கு வழங்கப்படாது, பிரதமர் மஹிந்த உறுதி. பயணத்தடை காலத்தில் சத்தம் சந்ததியின்றி காணிகளை சுவீகரிக்க படைத்தரப்பு ஏற்பாடு, விடுவிக்கப்பட்ட இடங்களையும் உள்ளடக்கி இராணுவத்தினர் நேற்றைய தினம் அளவீடு. ஜனாதிபதி கூட்டமைப்பு பேச்சு திடீர் ஒத்திவைப்பு, புதிய திகதி அறிவிக்கப்படுமாம் என்ற ஒரு செய்தி. 21ஆம் திகதிக்கு பின் பயணத்தடை தொடரும் என்ற ஒரு கேள்விக்குறியுடனான செய்தி. சாதகமான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே தளர்வு என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர். விலை அதிகரிப்பு, பேக்கரி உற்பத்திகளின் விலை யாழிலும் உயர்வு. கொரோனாவை கட்டுப்படுத்த இன்னும் 3 வாரமாகலாம், அதன் பின்னரே இறப்பு குறையும், ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் என்ற செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. இது தவிர வடக்கில் 104 பேருக்கு கொரோனா தொற்று, கோவிட் இறப்புகள் இலங்கைக்கு 9ஆம் இடம், கொரோனா தொற்று யாழ் போதனாவில் 5 உயிரிழப்பு. இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக முற்பக்க தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.
மாகாண அதிகாரங்களை பிடுங்கும் கொழும்பு அரசு வடக்கின் 4 மாவட்ட மருத்துவமனைகள் உட்பட 9 மருத்துவமனைகள் மத்தியின் வசம். சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்த தீர்மானம் கூட்டமைப்பு நடவடிக்கை. மாகாண அரசுக்கு உட்பட்ட மாவட்ட பொது மருத்துவமனைகளை கொழும்பு அரசு கையேற்கும் அமைச்சரவை தீர்மானத்தை சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தப் போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. இதேவேளை மேற்படி அமைச்சரவை முடிவு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சரவை கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போது சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் தேசிய மருத்துவமனைகளில் காணப்படும் மருத்துவ சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை மற்றும் ஆய்வுக்கூட வசதிகளுக்கு சமமான வசதிகளை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய தற்போது மாகாண சபைகளாலும் நிர்வகிக்கப்படுவதும் 3ஆம் நிலை சுகாதார சேவைகள் நிறுவன வகைப்படுத்தலின் கீழ் காணப்படும் மாத்தளை, நாவலப்பிட்டி, அம்பிலிப்பிட்டி, அவிசாவல, கம்பஹா, மன்னார், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்ட பொது மருத்துவமனைகளின் சேவைகள், வளங்களின் தரம், சமத்துவம் மற்றும் வினைத்திறன் போன்றவற்றை அதிகரிப்பதற்காகவும் இலகுவாக நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அவற்றை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவது பொருத்தம் என இனங்காணப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்நோக்கத்தை அடைவதற்காக குறித்த மாவட்ட பொது மருத்துவமனைகளை சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்று அமைச்சரவை தீர்மானத்தில் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மேற்படி விடயம் தொடர்பில் முதலில் ஆராயப்பட்டது. அனைத்து மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர்களுடன் கொழும்பு சுகாதார அமைச்சு விடயத்தை ஆராய்ந்துள்ளது. மாவட்ட மருத்துவமனைகளை கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு கையளிப்பதற்கு மாகாண சபை இல்லாத சந்தர்ப்பத்தில் அதிகாரிகள் அதனை செயற்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டிய பின்னரும் இவ்வாறானதொரு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட மருத்துவமனைகளை கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு கையளிப்பதற்கு மாகாண சபை இல்லாத சந்தர்ப்பத்தில் அதிகாரிகள் அதனை செயல்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டிய பின்னரும் இவ்வாறானதொரு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மாகாணங்களின் அதிகாரங்களை சிறிது சிறிதாக பறித்தெடுக்கும் அரசின் ரகசிய நோக்கத்தை இந்த நடவடிக்கை தெளிவாக வெளிக்காட்டுகிறது. முக்கியமாக வடக்கு கிழக்கில் உள்ள நிறுவனங்களை கையகப்படுத்தி இந்த மாகாண சபைகளை அதிகாரமற்ற அமைப்புகளாக மாற்றுவதுடன் மாகாண சபைகளையும் செயலிழக்கச் செய்யும் நோக்கம் இருக்கிறது. இதேபோல தேசிய பாடசாலைகளை உருவாக்கி மாகாண கல்வி அமைச்சை செயலிழக்கச் செய்து கையகப்படுத்த அரசு முயற்சித்து வருகிறது. அரசின் இந்த நடவடிக்கை அதிகார பரவலாக்கலை கேலிக்கூத்தாக்குவதுடன் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு தான் தயாரில்லை என்ற செய்தியை வெளிப்படுத்துகிறது. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் தெரிவித்திருந்தார். கீரிமலை ஜனாதிபதி மாளிகை சீனாவுக்கு வழங்கப்படாத பிரதமர் மஹிந்த உறுதி. யாழ்ப்பாணம் கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை சீன நிறுவனத்திற்கோ அல்லது வெளியாட்களுக்கோ வழங்குவதற்கு அரசு இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று அந்த செய்தி 15ஆம் பக்கம் செல்கிறது. இது தொடர்பில் ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளை அடியோடு மறுக்கின்றேன். இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் படையினரால் கபலீகரம் செய்யப்பட்ட தமிழ் மக்களின் நிலத்தில் கீரிமலையில் கட்டப்பட்டது இந்த ஜனாதிபதி மாளிகை. இந்த மாளிகையை இலங்கை அரசு சீன நிறுவனத்துக்கு வழங்க உள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட சில அரசியல் தரப்புகள் குற்றம் சுமத்தியிருந்தன. இது தொடர்பில் பிரதமர் மஹிந்தவிடம் கேட்டபோது கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை சீன நிறுவனத்துக்கோ அல்லது வெளியாட்களுக்கோ வழங்குவதற்கு அரசு இதுவரை முடிவெடுக்கவில்லை. கொழும்பையோ வடக்கையோ அல்லது நாட்டின் எந்த பகுதியையும் சீனாவுக்கு தாரை வார்க்கும் நோக்கம் எமக்கு கிடையாது. இலங்கையின் சில இடங்களில் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சீன நிறுவனங்கள் அபிவிருத்திகளை மேற்கொண்டு வருகின்றன. அவை இலங்கைக்கும் வருமானத்தை ஈட்டி தருகின்றன. இதேவேளை இலங்கையில் எமது அரசின் மிகப்பெரிய அபிவிருத்தி பணிகளை சீன நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்களும் நமது நாட்டு பணியாளர்களும் மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்தும் எமது நாட்டின் நன்மைக்கே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணத்தடை காலத்தில் சத்தம் சந்ததியின்றி காணிகள் சுவீகரிக்க படைத்தரப்பு ஏற்பாடு. விடுவிக்கப்பட்ட இடங்களையும் உள்ளடக்கி இராணுவத்தினர் நேற்றைய தினம் அளவீடு. யாழ் மாவட்டத்தின் மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட மண்டலாய் பகுதியில் பொதுமக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கான முன் ஆயத்த ஏற்பாடுகளை பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொண்டுள்ளனர். பயணத்தடை காலத்தில் சத்தம் சந்ததியின்றி சுவீகரிப்பு கோரிக்கை முன்வைக்க உள்ள காணியை இராணுவத்தின் பொறியியல் பிரிவு ஊடாக
நேற்று அளவீடுகளை மேற்கொண்டுள்ளனர். மண்டலாய் பிள்ளையார் ஆலயத்தின் கிழக்கு திசையாக 300 மீட்டர் நீளமான தூரத்திற்கு உட்பட்ட காணிகள் நேற்று அளவீடு செய்யப்பட்டன. மண்டலாய் பிள்ளையார் ஆலயத்தின் அருகே 700 ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் பிரம்மாண்ட திட்டம் இராணுவத்திடம் உள்ளது. தற்போது அன்னளவாக 300 ஏக்கர் வரை சுவீகரிக்கப்பட்டு பிரம்மாண்ட படைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. பலாலி படைத்தளத்திலிருந்து கனரக ஆயுதங்கள் உள்ளிட்ட படை கட்டுமானங்கள் மண்டலாய் பகுதிக்கே நகர்த்தப்பட்டன என ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த முகாமை விட மேலும் பல நூறு ஏக்கர் காணிகளை சுவீகரிக்க இராணுவம் முயன்று வருகிறது. இதற்குள் பெருமளவு தனியார் காணிகளும் உள்ளடங்குகின்றன. மைத்ரி ரணில் அரசின் காலத்தில் மருதங்கேணியில் சுமார் 500 ஏக்கர் காணி வரையில் விடுவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணி துண்டுகள் சிலவற்றையும் சேர்த்தே இராணுவத்தின் பொறியியல் பிரிவு நேற்று அளவீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 21ஆம் திகதிக்கு பின் பயணத்தடை தொடரும். சாதகமான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே தளர்வு என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் திகதி தளர்த்தப்படுமா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் 19ஆம் திகதி அல்லது 20ஆம் திகதி அளவிலேயே தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இதன்போது பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் திகதி தளர்த்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா என்பது பூகோள வைரஸ் தொற்றாகும். எனவே ஊகத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க முடியாது. கொரோனாவை கட்டுப்படுத்திய நாடுகளில் கூட புது வகையான திரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனையாகியுள்ளது. 21ஆம் தேதி பயணத்தடை தளர்த்தப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது. எனினும் அனைத்து காரணிகளும் வீழாய்வுக்கு உட்படுத்தப்படும். சாதகமான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே தளர்த்தப்படும். அவ்வாறு இல்லையேல் மாற்று தீர்மானம் எடுக்கக்கூடும். முன்கூட்டியே அறிவித்துவிட்டு அப்போது நிலைமை மோசமானால் அது சிக்கலாக அமையும். எனவேதான் 19 அல்லது 20ஆம் தேதியில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த நேற்றைய தினம் ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் ஆகி கொண்டிருந்தது. ஆன்லைனில் மதுபானங்கள் விற்பனையா என்ற ஒரு செய்தி. ஆன்லைன் முறைமையின் ஊடாக பல்பொருள் அங்காடிகளில் மதுபானங்களை கொள்வனவு செய்ய முடியும் என்று வெளியாகும் தகவலில் எவ்விதமான உண்மையும் இல்லை என்று மதுவரி திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரான பிரதி ஆணையாளர் கபிலகுமார சிங்க தெரிவித்துள்ளார். ஆன்லைன் முறைமையின் ஊடாக மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான அனுமதியை பல்பொருள் அங்காடிகளுக்கு பெற்றுத்தருமாறு சில பல்பொருள் அங்காடிகளின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் இறப்புகள் இலங்கைக்கு 9ஆம் இடம். கொரோனா பெருந்தொற்றால் உலகில் அதிகளவு உயிரிழப்புகளை சந்தித்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை 9வது இடத்திற்கு வந்துள்ளது. நூற்றி 24 இறப்புகள் நேற்று அறிக்கையிடப்பட்டன. இதையடுத்து இலங்கை 9ஆம் இடத்துக்கு தரப்படுத்தப்பட்டது. அதே நேரம் அதிகளவு கொரோனா இறப்புகளை சந்தித்த ஆசிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தில் உள்ளது. முதலிரு இடங்களில் இந்தியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் உள்ளன என்பதையும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை. உதய கம்மன் பிளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை 22ஆம் தேதி கையளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி வியூகம். வலுசக்தி அமைச்சர் உதயகமன் பிளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கூட்டம் ஒன்று அதன் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட பின்னர் சஜித் பங்கேற்கும் முதல் அரசியல் சந்திப்பு இதுவாகும். இந்த கூட்டத்தின் போது சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. குறிப்பாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு மேலும் சுமையை திணிக்கும் வகையிலான எரிபொருள்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அதனை மையப்படுத்தியே வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளது. நாடாளுமன்றம் எதிர்வரும் 22ஆம் தேதி சபாநாயகர் தலைமையில் கூட உள்ளது. இதன்படி மேற்படி பிரேரணை கையளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க மற்றும் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். 24 மணி நேரங்களில் யாழில் 5 பேர் கொரோனாவுக்கு பலி. நேற்று 41 பேருக்கு தொற்று உறுதி.
மக்களில் பொறுப்பின்மையால் யாழில் கொரோனா பரவுகிறது, மாவட்ட இராணுவ தளபதி குற்றம் சாட்டுகிறார். இலங்கையில் திங்களன்று 55 கொரோனா மரணங்கள் பதிவு. நேற்று 2275 பேருக்கு தொற்று உறுதி. வடக்கில் 4 மருத்துவமனைகள் மத்திய அரசின் கீழ் வருகின்றன. சுகாதார அமைச்சரின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம். ஒவ்வொன்றாக பறிபோகும் மாகாண அதிகாரங்கள். ஊர்காவற்துறையில் இறந்து கரையொதுங்கிய திமிங்கிலம், மன்னார் நானாட்டானில் ஆமை கரையொதுங்கியது என்ற ஒரு செய்தி. தொடர்ச்சியாக இந்த கடல்வாழ் உயிரினங்களினுடைய இறப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்க முடியாது. காரணம், அண்மைய அந்த கப்பல் விபத்துக்கு பிறகு இவை மிக அதிகமாக இடம்பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறாக இறந்து கரையொதுங்குகின்ற இந்த உயிரிகள், அதனுடைய தன்மை, அவை எவ்வாறு இறந்திருக்கின்றன என்பது நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதற்கு இப்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ இவை அசாதாரணமான ஒரு விஷயம் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடையே இன்று நடக்கவிருந்த சந்திப்பு ஒத்திவைப்பு. பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி பொருட்களின் விலைகள் உயர்வு. ஏழாலையில் 13 பேருக்கு கொரோனா, எழுமாற்றான சோதனையில் உறுதி. உயர்தர பரீட்சை பிற்போடப்படலாம், 5ஆம் தர புலமை பரிசிலுக்கு அதே நிலை. கொரோனா இடைத்தங்கள் பராமரிப்பு மையம் நாவட்குழியில் திறந்து வைப்பு. நாட்டை திறக்கவே அரசு விரும்புகிறது, 19ஆம் தேதி ஆராய்ந்தே இறுதி முடிவு என்கிறார் கெஹலியர். இதில் அது தவிர மரணம் அதிகரிக்கிறது, தொற்று குறைகிறது என்ற செய்தியும். சமையல் எரிவாயு 500 ரூபாவால் உயருமா என்ற ஒரு கேள்வி. சமையல் எரிவாயு விலையை குறைந்தது 500 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எரிவாயு நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் குறித்து எரிவாயு விலை அதிகரிப்பு எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை உபகுழுவில் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அமைச்சர் பந்துல குணவர்தன தலைமையில் இந்த குழு கூடியுள்ளது. இதில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, மஹிந்த அமரவீர, டலஸ் அழகப்பெரும, உதய கம்மன்பிலா ஆகியோரும் எரிவாயு நிறுவன பிரதானிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது டொலரின் பெறுமதி அதிகரித்து காணப்படுவதால் உலக சந்தையில் எரிவாயு விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள எரிவாயு நிறுவன பிரதானிகள் இதனால் இங்கு எரிவாயு விலையை குறைந்தது 500 ரூபாவினாலாவது அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினமும் அந்த குழுவை கூட்டி அது பற்றி ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்போது எடுக்கப்படும் தீர்மானத்தை அமைச்சரவையில் முன்வைக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் பொறுப்பின்மையால் யாழில் கொரோனா பரவுகிறது, மாவட்ட இராணுவ தளபதி குற்றச்சாட்டு. யாழ் மாவட்ட மக்களின் செயற்பாடுகளாலேயே யாழில் தொற்று அதிகரித்ததாக யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். தென்மராட்சி நாவட்குழி பகுதியில் உள்ள அரச உணவு களஞ்சியத்தில் இலங்கை இராணுவத்தினரால் தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட கொரோனா இடைத்தங்கள் பராமரிப்பு முகாமை நேற்று செவ்வாய்க்கிழமை காலை திறந்து வைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கடந்த காலத்தை விட தற்பொழுது தொற்று அதிகரிக்கும் நிலை காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில ஆலயங்களில் சுகாதார பிரிவினரின் கட்டுப்பாடுகளை மீறி ஆலய திருவிழாக்கள் நடாத்தப்பட்டமையாலேயே தொற்று நிலைமை அதிகரித்தது. தற்போது சில இடங்களில் திருமண நிகழ்வுகள் வீடுகளில் சுகாதார பிரிவின் அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பயணத்தடை என்பது மக்களை தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் இந்த பயணத்தடை காலத்திலாவது கட்டுப்பாடுகளுடன் வீடுகளில் இருப்பது மிகவும் சிறந்ததாகும். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், ஏனைய சுகாதார பிரிவினர் மற்றும் நமது இராணுவத்தினரின் முயற்சியின் பயனாக கொரோனா இடைத்தங்கள் சிகிச்சை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சை நிலையத்தில் 200 படுக்கை வசதிகள் உள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் பொதுமக்கள் சுகாதார பிரிவினருடன் இணைந்து யாழ் மாவட்டத்தில் தொற்று நோயை இல்லாதொழிக்க உதவ முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊர்காவற்துறையில் இறந்து கரையொதுங்கிய திமிங்கிலம், மன்னார் நானாட்டானில் ஆமை கரையொதுங்கியது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுருவில் பகுதியில் 32 அடி நீளமுள்ள பாரிய திமிங்கிலம் ஒன்று உயிரிழந்த நிலையில் நேற்று காலை கரையொதுங்கியது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் வேலணையில் சாட்டி கடற்கரையோரத்தில் திமிங்கிலம் ஒன்று உயிருடன் கரையொதுங்கியிருந்த நிலையில் மீனவர்கள் இணைந்து அதனை படகில் கட்டி இழுத்து சென்று நடுக்கடலில் விட்டனர்.
இந்நிலையில் நேற்று காலை ஊர்காவட்டுறையின் சுருவில் கரையோரத்தில் திமிங்கிலம் ஒன்று உயிரிழந்து கரையொதுங்கியுள்ளது. சாட்டி கரையோரத்தில் கரையொதுங்கியதாக கருதப்படும் அதே திமிங்கிலமே இறந்த நிலையில் ஊர்காவட்டுறையில் கரையொதுங்கி இருக்கலாம் என கருதப்படுகிறது. இது குறித்து மீனவர்களால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த திணைக்கள அதிகாரிகள் அங்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். உயர்தர பரீட்சை பிற்போடப்படலாம், 5ஆம் தர புலமை பரிசிலுக்கும் அதே நிலை என்ற செய்தி 2021ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியவற்றை நடத்துவதில் தாமதம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்று நிலைமையினால் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளமையே இதற்கு காரணமாகும். தற்போதைய நிலைமை தொடர்பில் சுகாதார தரப்பினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து கலந்துரையாடல்களை நடத்தி பரீட்சையை நடத்தும் தினம் தொடர்பில் தீர்மானம் வெளியிடப்படும். இதனிடையே கொரோனா தொற்று நிலைமை காரணமாக 2020 கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில மொழி வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சாதாரண தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகளை நடத்தும் தீர்மானம் தொடர்பில் இன்று புதன்கிழமை விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அழகியல் துறைசார் பணிப்பாளர்கள், பரீட்சைகள் திணைக்களத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே 2020 காப்போத்தா உயர்தர பரீட்சை வினாத்தாள் மீள் மதிப்பீட்டு விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கையை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிறைவு பகுதியினூடாக வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளை பார்க்கலாம். கொரோனா மேலும் 2275 பேர் நேற்று தொற்று உறுதி மற்றும் 21ஆம் தேதிக்கு பின்னரும் பயணத்தடை நீடிக்க வேண்டுமானால் நியாயமான காரணத்தை முன்வையுங்கள், சுகாதார தரப்பிடம் இராணுவ தளபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஏனைய பத்திரிகைகளில் வந்த செய்தியை விட இது கொஞ்சம் மாறுபட்ட செய்தி. அதாவது 21ஆம் தேதிக்கு பின்னரும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இப்ப செய்திகளை பார்க்கும்போது இராணுவ தளபதி என்ற அடிப்படையிலும் கொரோனா தடுப்பு செயலணியினுடைய மூத்த தலைவர் என்ற அடிப்படையிலும் இராணுவ தளபதியிடமிருந்து ஒரு செய்தி ஊடகங்களுக்கு வருகிறது. கொரோனாவை கையாளுகின்ற சுகாதார இராஜாங்க அமைச்சராக அல்லது இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை அவரிடமிருந்து ஒரு தனி அறிக்கை, அதில் வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. மருத்துவ சங்க அதிகாரிகள் கருத்து வெளியிடும் போது அவர்களுடைய கருத்திலிருந்து வேறுபட்ட ஒரு செய்தி வருகிறது. இப்படி இது எல்லாவற்றையுமே தாண்டி அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் செய்தி ஒன்றை வெளியிடும் போது அவர் இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறார். கோவிட் தடுப்பு செயலணியினூடாக அல்லது அந்த செயலகத்தினூடாக வருகின்ற தகவல்களை பார்க்கும்போது அது இன்னொரு செய்தியை கூறுகிறது. இறுதியாக நாட்டை தளர்த்த போகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாளுக்கு 2-3 நாட்களுக்கு முதல் ஏதாவது ஒரு புது அறிவித்தலை யாராவது ஒருவர் வெளியிடுகிறார். இந்த மாதிரி செய்திகளை பல்வேறுபட்ட திசைகளில் சிதற விடுவது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லது இது ஒரு இது வளமையாக நடக்கின்ற ஒன்று, மாறி மாறி பேசுவார்கள் என்பது போலவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அழகல்ல என்பதையும் இந்த காலை பொழுதில் ஞாபகப்படுத்திவிட்டு 24 மணி நேரத்தில் 5 கொரோனா யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 கொரோனாவால் உயிரிழப்பு, ஆபத்து கட்டத்தில் யாழ் குடாநாடு. மற்றும் கிளிநொச்சியில் குளத்தில் நீராடச் சென்ற குடும்பஸ்தரை காணவில்லை, மீசாலை கிழக்கில் இளம் தாய் திடீரென மரணம், ஜனாதிபதி கோட்டா கூட்டமைப்புடனான பேச்சு இறுதி நேரத்தில் ரத்து, ஊர்காவட்டுறை கடற்பரப்பில் இறந்த நிலையில் 30 அடி திமிங்கிலம் கரையொதுங்கியது, கொரோனாவால் 55 நாட்டில் மேலும் 50 அதாவது கொரோனாவால் நாட்டில் மேலும் 55 பேர் உயிரிழப்பு, தொற்றாளர்கள் குறைந்தாலே பயணத்தடை நீக்கப்படும், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்தன, கொரோனாவை கட்டுப்படுத்த இன்னும் 3 வாரங்கள் செல்லும் இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே, இந்தியாவின் டெல்டா கொரோனா வைரஸ் இலங்கையில் பரவும் ஆபத்து என்ற செய்திகளை உள்ளடக்கி செய்திகள் வந்திருக்கிறது. முதல் செய்தியாக 21ஆம் தேதிக்கு பின்னரும் பயணத்தடை நீடிக்க வேண்டும் என்றால் நியாயமான காரணத்தை முன்வையுங்கள், சுகாதார தரப்பினரிடம் இராணுவ தளபதி கோரிக்கை என்ற செய்தி. நாட்டில் தற்போது அமலில் உள்ள பயணத்தடையை 21ஆம் தேதிக்கு பின்னரும் நீடிக்க வேண்டுமானால் அதற்குரிய நியாயமான
நியாயமான காரணத்தை முன்வைக்குமாறு ராணுவ தளபதியும் தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா சுகாதார பிரிவிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாடு முழுவதும் தற்போது அமலில் உள்ள பயணத்தடையை 21ஆம் தேதிக்கு பின்னரும் நீடிப்பது தொடர்பாக சுகாதாரத்துறையினால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளதுடன் பயணத்தடை 21ஆம் தேதிக்கு பின்னரும் நீடிக்க வேண்டுமானால் நியாயமான காரணத்தை முன்வைக்கும்படி தாம் சுகாதார பிரிவிடம் கோரியிருப்பதாக ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். கிளிநொச்சியில் குளத்தில் நீராடச் சென்ற குடும்பஸ்தரை காணவில்லை. கிளிநொச்சி மலையாளபுரத்தின் புது ஐயங்கன் குளத்தில் நீராடச் சென்ற 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் நீரில் மூழ்கிய நிலையில் காணாமல் போயுள்ளார். நேற்று பிற்பகல் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. தனது ஒரு பிள்ளையுடன் அவர் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்ததாகவும் அதன்போது அவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் அயலில் உள்ள மக்களால் தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் தேடியும் அவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனவர் பொன்னகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த முத்துலிங்கம் அருமைநாதன், வயது 40 என்று தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டா கூட்டமைப்புடனான பேச்சு இறுதி நேரத்தில் ரத்து. இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் இன்று புதன்கிழமை நடைபெறவிருந்த நேரடி பேச்சு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சு பற்றி விவரம் வெளிவந்ததால் தெற்கில் ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை அடுத்தே அவர் பேச்சை இப்போதைக்கு தள்ளி போடும் முடிவை எடுத்திருக்கின்றார் என கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய பேச்சு திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூட்டமைப்புக்கு ஜனாதிபதி செயலகம் நேற்று மாலை அறிவித்துள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த இன்னும் 3 வாரங்கள் செல்லும். ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துள்ள போதிலும் உறுதிப்படுத்தப்படும் தொற்றாளர்களின் நாளாந்த எண்ணிக்கை குறைவடைந்து வருகிறது. எனவே நாட்டில் தற்போது உள்ள கொரோனா தொற்று நிலைமையை கட்டுப்படுத்த இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் செல்லும் என சுகாதார சேவைகள், தொற்று நோய் மற்றும் கொரோனா நோய் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருந்தார். ராகம போதனா வைத்தியசாலையில் வைத்து ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டில் தற்போது பயணக் கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களின் கருத்துப்படி இது தேவையானது மற்றும் மிகவும் நல்லது. ஆனால் நாட்டு மக்களுக்கு இதனால் பல சிரமங்கள் உள்ளன. எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்கும் போது இவ்வாறு சிக்கல்கள் தோன்றும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவின் டெல்டா கொரோனா வைரஸ் இலங்கையில் பரவும் ஆபத்து. இந்தியா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் பரவி வரும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் மிகவும் ஆபத்தானது என இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பதன் மூலம் இந்த வைரஸ் நாட்டுக்குள் பரவுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை விமான நிலையங்கள், துறைமுகங்கள் ஊடாக நாட்டுக்கு வைரஸ் பரவாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன சுட்டிக்காட்டியிருந்தார். இந்தியாவில் பரவும் B.1.617 டெல்டா கொரோனா வைரஸ் திரிபுடன் வஸ்கடுவில் உள்ள தனிமைப்படுத்தல் முகாமில் 2வது இலங்கையர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்திருந்தார். டெல்டா கொரோனா வைரஸ் வகை என்பது B.1.617.2 கொரோனா வைரஸ் வகையாகும். இது ஒருவரிடமிருந்து 5 முதல் 8 பேருக்கு பரவல் அடைகிறது. அல்பா வைரஸ் வகையை விடவும் 50% அதிகமாக இந்த வைரஸ் பரவக்கூடியது என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வைரஸ் பரிணாம வளர்ச்சியை ஆராயும் மருத்துவர் அரிஸ் கட்சோராகிஸ் பிபிசிக்கு தெரிவித்திருந்தார். இதனிடையே இந்தியாவில் 2ஆம் அலை கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கு காரணமான இந்த டெல்டா வகை வைரஸ் மேலும் உருமாறி டெல்டா பிளஸ் ஆக தோன்றியுள்ளது என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். மீசாலை கிழக்கில் இளம் தாய் திடீரென மரணம். சாவகச்சேரி மீசாலை பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் திடீரென உயிரிழந்துள்ளார்.
வயிற்றுவலி காரணமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற போதே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 40 வயதான சிவனேஸ்வரி என்ற 1 வயது குழந்தையின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரது சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரதேச அறையில் வைக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் 5000 ரூபாய், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கிறார். மேலும் 99,742 பேருக்கு தடுப்பூசி. இலங்கையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டத்தில் மேலும் 99,742 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் இதுவரை 23,17,012 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதியுதவி. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 780 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்க உள்ளதாக மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். மேலும் இது ஒரு கடன் தொகை அல்ல எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பு நாடு என்ற அடிப்படையிலேயே இலங்கைக்கு இந்த நிதி கிடைக்கப்பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தெற்கில் கிளம்பிய கடும் எதிர்ப்பால் கோட்டா கூட்டமைப்பு பேச்சு ரத்து என்ற செய்தியும், மேலும் 55 பேர் பலியெடுப்பு, கொரோனா காவு 2315, 2275 பேருக்கு நேற்று தொற்று, ஜனாதிபதி செயலாளரை உடனே பதவி நீக்குங்கள், முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் வலியுறுத்து, முல்லைத்தீவில் நேற்று குண்டுவெடிப்பு, வயோதிப பெண் வைத்தியசாலையில், சுவீகரிக்கும் காணிகளை அளவிட இராணுவ நில அளவையாளர்கள் நேற்று மருதங்கேணி பகுதியில் நேரடியாக களத்தில் குதித்தனர். கொரோனா தொற்றால் யாழ் போதனாவில் 5 பேர் மரணம் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. முழுமையான செய்திகளை பார்க்கலாம். இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்று மாலை நடக்கவிருந்த நேரடி பேச்சு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சு பற்றிய விவரம் வெளிவந்ததால் தெற்கில் ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை அடுத்தே அவர் பேச்சை இப்போதைக்கு தள்ளி போடும் முடிவை எடுத்திருக்கின்றார் என கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய பேச்சுக்கான திகதியும் நேரமும் பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஜனாதிபதி செயலகம் நேற்று அறிவித்துள்ளது. இவ்வாறாக கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சுவீகரிக்கும் காணிகளை அளவிட இராணுவ நில அளவையாளர்கள் நேற்று மருதங்கேணி பகுதியில் நேரடியாக களத்தில் குதித்தனர். படைத்தரப்பு சுவீகரிக்க முயலும் பொதுமக்களின் காணிகளை நில அளவை திணைக்களம் மூலம் அளவிட முயன்றால் அது பற்றிய தகவல்கள் பொதுமக்களை எட்டி அவர்கள் அரசியல்வாதிகளுடன் திரண்டு வந்து அதை தடுக்கின்றார்கள் என்பதால் இதனை தவிர்ப்பதற்காக இராணுவமே தனது பொறியியல் படைப்பிரிவின் கீழ் தகுதி பெற்ற நில அளவையாளர்களை கொண்ட ஓர் இராணுவ பிரிவை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பிரிவு நேற்று மருதங்கேணியில் களத்தில் இறங்கி இராணுவ முகாம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதியில் சத்தம் சந்ததியின்றி அளவீட்டு பணிகளை முன்னெடுத்துள்ளது. நில அளவை திணைக்களத்தின் பங்கு பற்றுதல் இன்றி இராணுவத்தினரின் அளவீட்டு பிரிவினர் மூலம் காதும் வைத்தால் போல இந்த அளவீட்டு பணிகள் இடம்பெற்றுள்ளன. மருதங்கேணி மண்டலாய் பிள்ளையார் ஆலயம் அருகே உள்ள இராணுவத்தினர் அரசு அயலில் உள்ள தனியார் நிலத்திலும் நேற்று அளவீட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கூனிக்கட்டைகளை குறியீட்டுக்கட்டைகளை இறக்கியுள்ளனர். தமது தனியார் நிலங்களையும் சேர்த்து அபகரித்து சுவீகரிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் ரகசிய திட்டத்தின் முன்னேற்பாடாக இந்த நடவடிக்கை இருக்கலாம் என காணி உரிமையாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள படையினர் தற்போது 300 ஏக்கர் வரையான நிலத்தை ஆக்கிரமித்துள்ளனர். இருந்த போதிலும் அதையும் சேர்த்து 700 ஏக்கர் காணிகளை முன்பும் படையினர் சுவீகரிக்க கோரியிருந்த போதும் தனியாரால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதனால் அப்பகுதியில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை கைவிடப்பட்டிருந்தது. இப்போது அங்கு இராணுவத்தினரின் நில அளவையாளர்களை கொண்ட பிரிவு காணி அளவீட்டை ஆரம்பித்துள்ளது. பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகத்திற்கு எந்த தகவலும் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்படாமலேயே இவ்வாறு ரகசியமாக படையினர் மூலம் நிலம் அளக்கப்பட்டுள்ளது. இந்த அளவீட்டு பணியுடன் நில அளவை திணைக்களத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளரை பதவி நீக்குங்கள், முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் வலியுறுத்தல். ஜனாதிபதி செயலாளர் பி ஜெயசுந்தரவை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொழும்பு அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார்.
நாட்டு மக்களின் ஆதரவை குறுகிய காலப்பகுதியில் இழந்த அரசாக கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசு காணப்படுகிறது. ஜனாதிபதிக்கு இந்த நிலைமை ஏற்படுத்துவதற்கு பிபி ஜெயசுந்தர தான் காரணம். எனவே அவரை அப்பதவியில் இருந்து நீக்க வேண்டும். இவ்வாறு இல்லாவிட்டால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். மக்களின் மனம் அறிந்த ஒருவரை அப்பதவிக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். எனவே இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். குறிப்பாக மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியது, விழித்திருங்கள், விலகியிருங்கள், வீட்டிலிருங்கள். நன்றி.